ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் வீல்ஸ் ஆன் வீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம திருப்பி அகெயின் சூப்பர் கிங்ஸ் கார்ஸ் தான் வந்திருக்கோம். என்ன கண்டென்ட்காக வந்திருக்கோன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோ டவுன் பேமெண்ட் உங்களோட ப்ரொஃபைல் கிளியர் ஆகுன்ற பட்சத்தில் இப்போ நான் காட்டக்கூடிய எல்லா கார்ஸுக்குமே 100% லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்னென்ன காசு இருக்குன்றதை ஒன் பை ஒன் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா XUV 700 2021 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,49,000 கவுட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் 19 லட்ச ரூபாயுமே லோன்லேயுமே அரேஞ்ச் ஆகிடும். 100% லோன் கிடைக்கும் இந்த வெஹிக்கிள். வாங்க இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்றதை ஒருத்தர் பார்ப்போம். இந்த கார் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ அதனால தான் 100% லோன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடணும். ஸோ இந்த கார் பாருங்கள், இது ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது ஸோ இதோட சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. டயர்ஸ் எல்லாமே ஒரு 80 to 90% கிளியராக இருக்குது. இந்த 4 வீலும் அலாய் வீல் வந்துடும். ஒரு டாப் வேரியன்ட் கார் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ளஷ் ஹேண்டில்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியல் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. பேக்கில் ரியல் வீல் பம்பர் போட்டிருக்காங்க. ஒரு 7 சீட்டர் XUV பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல இதுதான். 700. ஸோ பூத் பாருங்கள். ஸ்டெப்னி இதுக்கு வந்துடும். டாப் வேரியன்ட்னால ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும். இப்போ மாடல் பார்த்தீங்களா, AX7 தான் அதோட வேரியண்ட்டோட நம்பரு. வாங்க அப்படியே ஒரு இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஹேண்டில் தாங்க ஒரு ஃப்ளஷ் ஹேண்டில். ஸோ இது மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்டபிள் த்ரீ மெமரி ஃபங்க்ஷன்ஸோடு வருது. 1 பாருங்கள், 2, 3. ஸோ ஒருத்தவங்களோட அட்ஜஸ்டபிள்ஸ் பொறுத்து நாம் எப்போவுமே உட்காந்து நம்ம சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உண்டு. இதில் சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும் போல இருக்கே. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லம்பர் சப்போர்ட் ஆகட்டும், பேக் ரெஸ்ட்டு, ஹெட் ரெஸ்ட் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் டாப் வேரியண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்டர் லாக்கு, மியூசிக் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸை பாருங்கள் எவ்வளோ மேசிவாக இருக்குன்ட்டு. இருங்க ஃபஸ்ட்டு காரை ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு மேனுவல் டீசல் வேரியன்ட் கார் தான் இது. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன். கார் ஸ்டார்ட் ஆனதே ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி நான் டீசல் வேரியன்ட் தான். பாருங்க டிஸ்பிளே தான். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் தான் இது. சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பாருங்களேன், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீட்டமாக. வாவ், சான்ஸே இல்லைங்க. ஸோ அப்படியே வாங்க கீழே பார்ப்போம். ஃப்ளைட்டுக்கு வரக்கூடிய மாதிரியான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி, கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும். புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், நீங்கள் மியூசிக் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அது இதிலே எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துக்கலாம். கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே இந்த சாமான் அது கேட்க முடியாது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுலேயுமே நீங்கள் உங்களோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லா இதுவுமே வந்துடுது. ஒரு 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸோடு வருது. ப்ளக் பாக்ஸு நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும் இதில். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேரானாமிக் சன்ரூஃபுமே வந்துடுங்க. சான்ஸே இல்லை பாருங்கள். பேரானாமிக் சன்ரூஃப் வந்துடும். 7 ரெண்டுமே இதோட சீட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பீச்சுன்னு சொல்கிறதா, ஒயிட்டுன்னு சொல்கிறதா, ஒரு டிஃப்ரெண்ட் கலரான சீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுவோம். எனக்கு இந்த காரை விட்டு ஜம்ப் ஆகி அடுத்த கார் போகிறதுக்கு மைண்டே இல்லைன்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அப்படியே சொல்கிறதுக்கு முன்னாடி சீட்ஸையும் நான் இன்னொரு தடவை காமிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள். சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸ். எல்லாமே வென்டிலேட்டர் சீட்ஸ் தான். ஃப்ரண்ட் 2 ரோ வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும். ரியர் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல நீட்டாக லுக்காக இருக்குது. பேக் சீட்டுமே நல்ல சூப்பராகவே இருக்குது. ரீடிங் லைட்ஸ்லாம் வந்துடுது பாருங்கள். ஓகே, வாங்க
எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் இந்த காரை தாண்டி அடுத்த கார் போகிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் வந்த வேலையை பார்த்தேன். ரைட், வாங்க அடுத்த காருக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய கார் சென்டர்ன்றதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் 2018 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. TN13 13 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. இது டாப் வேரியன்ட் VXI ப்ளஸ் மாடல். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,99,000 கோர்பத்துறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அண்ட் தென் இது 100% உங்களுக்கு லோன் கரெக்டாக கிடைக்கும். உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் வாங்க இதோட எக்ஸ்டர்னல் இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க, அலாய் வீல்ஸ் எல்லாமே. இது ஒரு டாப் வேரியன்ட். ரிமோட் இதுதான் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். இதில் ஒன்று குறைன்னு சொல்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைன்னு சொல்கிற மாதிரி தான். அந்த லைட் கொஞ்சம் பேடாக இருக்குது, இந்த பல்ப் பெரிய பல்ப் போட்டிருந்தனால. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவுட்லுக்குமே பார்க்க ரொம்ப நீட்டாக கிளியராக தான் இருக்குது அவுட்லுக்கு. வாங்க இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம். இன்டீரியருமே ஒரு நீட் அண்ட் கிளியராகவே இருக்குங்க. இது ஒரு டாப் வேரியன்ட்னால 2 ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். இன்ஃபோடைனமிக் சிஸ்டம் வந்துடும். காரை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோ, மோட்டரைஸ்டு மிரரு எல்லாமே வந்துடும் இந்த ஃபீச்சர்ஸில். ஓகே, இன்ஃபோடைனமிக் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இது ஒரு ஏசிலையும் நல்ல கூலிங்காக இருக்குது. ஆஹா, சூப்பராக இருக்குது. இன்டீரியரில் ஒரு பிளாக் கலர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. பேக் சீட்டுமே பார்க்க ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஓவரால் இந்த கார் சூப்பராகவே இருக்குது. வாங்க நம்ம அடுத்த கார்ஸ் போவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியூசன். ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் TN55. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. 2018 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,65,000 கிலோமீட்டர் கோடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,40,000 கோட் பண்ணுறாங்க. இந்த 4,40,000 100% லோனுமே இந்த வண்டிக்கு கிடைச்சிடும். வாங்க இதோட எஸ்டிமேட் டெமன் எடுத்ததில் 1 by 1 பாருங்கள். டயர் பாருங்கள், டயர் பிராண்டிங் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் எல்லாமே கான்டினென்டல் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மாலுகளிலுமே டயர் சூப்பராகவே இருக்குது. மாடியிலுமே எந்த விட இல்லை. 2 ஓனர்ஷிப் அத்தாபரி பாஸ் மாதிரி இல்லை. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற ரீசன் என்னன்னா ஃபோர்டு நம்ம நல்ல காசு. பட் ஆனால் ஷோரூம்ஸ் இல்லைன்றது தான் ஒரு பெரிய பேடாக்கு. மற்றபடி இன்னும் இல்லை. பட் ஆனால் இந்த காருக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோனுமே அரேஞ்ச் ஆகிடுங்க. பாக்ஸ் போட்டே பாருங்கள், நல்லா இருக்குது, நீட் அண்ட் கிளியராக இருக்குது. கொஞ்சம் பெரிய இருக்கிறனால இந்த பெஸ்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி உங்கள் லாக் வாஷ் கண்ணி நிறைய நீட்டாக ஆயிடும். எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்லை. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இது ஒரு டாப் வேரியன்ட் காரு. புஷ் ஸ்டார்ட் பட்டன் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே பாருங்கள், மியூசிக் சிஸ்டம் டிஸ்பிளே பாருங்கள். ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கில் செம்ம சூப்பராகவே இருக்கும். இதோட கீ உள்ளே இருக்குது, இல்லைனா ப்ளே பண்ணி காமிக்க முடியும். இதுலேயுமே 2 ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வரக்கூடிய டாப் வேரியன்ட் கார் தான் இருக்குது. ஸோ 4 விண்டோ பவர் விண்டோ, நம்ம மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸு எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும். இது ஒரு டீசல் வெஹிக்கிளுங்க. இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் கிடையாது, ஒரு டீசல் வெஹிக்கிள். இப்போ பாருங்கள், TDCi டீசல் வெஹிக்கிள். ஆனால் அப்படியே நம்ம அடுத்த கார்ஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வென்யூ SX டீசல் வேரியன்ட்டு 2020 மாடல். சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 71,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,30,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள். ஆனால் 9,30,000 உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் 100% லோனுமே கிடைக்கும். வாங்க இதோட இன்டீரியர் நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றதை 1 by 1 எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா பென் ப்ரொஃபைல் ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷனாகவே இருக்குது. ஸோ சிங்கிள் ஓனர் 2021 மாடல் தான் அது. அப்படியே பாருங்கள், பென் ப்ரொஃபைலை கை ப்ரொஃபைலுமே சூப்பராக இருக்குது. பிராண்ட் நியூ டயர்ஸ், 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் வாங்க எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது ஒரு டாப் வேரியன்ட் காரு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்றதை 1 by 1 பார்ப்போம். ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஃபீச்சர்ஸுமே
அந்த இதுலேயே வந்துடும். இது ஒரு டீசல் வேரியன்ட், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வரும், 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோடு வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றது, ஏசியோட கண்ட்ரோல்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றதா இதெல்லாம் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இது புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடையாது, நான் அது மட்டும்தான் ஒரே ஒரு இது. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதில் சன்ரூஃப்மே இன்பில்ட்டாக வந்துடும். இது டாப் வேரியண்ட்னால சன்ரூஃப்மே உண்டு இந்த கார்ஸில். எல்லா மோட்டரைஸ்டுமே ஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த வித ஃபால்ட்டுமே கிடையாது. ஏசியுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஏசியுமே நல்லாவே இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் 100% லோனுமே இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. அப்படியே வாங்க பேக் சீட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பேக் சீட்ஸ், ஃப்ரண்ட் சீட்ஸுமே நல்ல ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டுமே அதே மாதிரி சூப்பராகவே இருக்குது. வாங்க அப்படியே நம்ம அடுத்த காருக்கு போவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா வேகனார் DXi ஆப்ஷன் மாடல். இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2019. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,000 கிலோமீட்டர்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த 4,90,000 ரூபாயுமே உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் 100% லோனுமே கிடைக்கும். வாங்க இதோட எக்ஸ்டர்னல் லெட்டர் இருக்குது, இன்டர்னல் லெட்டர் இருக்குன்றத 1 by 1 பார்க்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார்ஸ் தான் இது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இருக்கதான் நான் ஆக்சுவலி அப்போவே சொல்கிறது தான். யூஸ்டு கார்ஸ்ன்னு வரும்போது சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட்ஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பெரிய மேஜரான டென்ட் அண்ட் எதுவுமே இல்லை. வாங்க அப்படி எக்ஸ்டர்னல் பார்ப்போம், எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத. ஸோ பழைய வேகனாருக்கும் புது வேகனாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் தான். பழைய வேகனாருக்கும் புது வேகனாருக்கும் உள்ள இது பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் தான். அதாவது வேகனாரில் இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் வராது, புது வேகனாரில் மட்டும்தான் அந்த பூட் ஸ்பேஸ் வரும். ஸோ ஏன்னா நானுமே பழைய வேகனார் யூஸ்ன்றது இது ஒரு விஷயம்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய ஹைட் 6.2, என் ஹைட்டுக்குமே இந்த கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்டீரியர் பாருங்கள், ஒரு 6.2 ஹைட் உள்ள எனக்குமே பார்த்தீங்கன்னா டாலராக இதுவுமே இருக்காது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த காரை ஃபஸ்ட்டு வாங்கினோம். இது ஒரு டாப் வேரியன்ட். உள்ளே அப்படியே வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டுவெல் ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டியில். க்ளோ பாக்ஸ் பாருங்கள், டச் ஸ்க்ரீன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும் இந்த மாடலில். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆகிருக்குன்றதை அப்படியே லைவாக பார்த்துருவோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ மைலேஜுமே இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 22 மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்குங்க. வாங்க அப்படி பேக் சீட் எப்படி இருக்குன்றத பார்க்கும். காருங்க ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு அந்த கார் இருக்குது. ஸோ ஒரு பேக் சீட்ஸ் பார்ப்போம். நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் சீட் கவருமே புதுசாக தான் இருக்குது. நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு ஃபுல் பிளாக் தீமில் இருந்தால் இந்த கார் இன்னுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டு, டயர்ஸ் பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம எல்லாருமே ஒரு வாண்டடாக தேடிக்கிட்டு இருக்க கார்ஸ்னால் ஈக்கோவை சொல்லலாம். ஈக்கோ அதுதான் இப்போது சேலுக்கு வந்திருக்கு. ஈக்கோ பார்த்தீங்க அப்படின்னா 2023 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இது ஒரு ஏசி உள்ள மாடல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் 100% லோனுமே இந்த வெஹிக்கிள்ஸுக்கு கிடச்சிடும். வாங்க இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், இன்டர்னல் எப்படி இருக்கிறத பார்ப்போம். எக்ஸ்டர்னல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த ஒரு ட்ராபேக் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பார்த்தது என்னென்னா, எனக்கு கிளாஸ் மட்டும் தெரிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் இன்சூரன்ஸில் கிளியர் பண்ணி அந்த கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பாடியில் எந்த வித இதுவுமே இல்லை. வெளியில் இருக்கிறனால கொஞ்சம் மண்ணாக இருக்கே தவிர மற்றபடி நீட் அண்ட் கிளியராக தான் இருக்குது. நான் ஒவ்வொரு கார்ஸுமே நான் ஒரு குரூப் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன் அந்த காசில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்றதை. பிராண்ட் நியூ டயர்ஸ், ஃப்ரண்ட் டயர்ஸும் பேக் டயர்ஸுமே ஃப்ரண்ட் டயர்ஸ் பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. பேக் டயர்ஸ் ஒரு 50-60% டயர்ஸ் நல்லாவே இருக்குது. அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இதோட பேஜிங், ஈக்கோவோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஈக்கோ ஸ்டார்ஸ்ன்றது அதோட லோகோவுமே இங்கே இருக்குது. பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியில் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு 3 டோர் சீட்டை தான் போட்டிருக்காங்க இந்த வண்டி.
எனக்கு இந்த வண்டி பர்சனலாக இந்த 3 டோராக இல்லாமல் இந்த நம்ம பழைய ஆம்னி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோர்ஸ் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி சீட்ஸ் போட்டிருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. ஒன் மோர் திங்ஸ், 3 டயர்ஸ் புது டயர்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒரே ஒரு டயர் மட்டும் தான் கொஞ்சம் பழைய டயராக இருக்குது. இன்டீரியர் நல்லா பார்க்கவே பிராண்ட் நியூவாக இருக்குங்க. இன்டீரியர் நீட் அண்ட் குட்டாக தான் இருக்குது. இன்டீரியர்ஸ் பார்க்க ரொம்ப நீட்டாகவே இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரன் ஆகிருக்குன்றது. 82,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஜேவிசியில் மியூசிக் சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு நல்லா தான் இருக்குது. அந்த பேக் சைட் சீட் கவர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கிழிஞ்சி டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம எடுக்கிறோன்ற பட்சத்தில் சீட் கவர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வண்டியில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் மேஜராக அந்த கிளாஸ் வேலை பார்க்கணும். அப்புறம் சின்ன விஷயம் தான் அந்த சீட் கவர்ஸு, இந்த ஸ்டியரிங், இது ஃப்ளோர் மேட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த காருக்கு 100% லோன் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு ஃபேமிலி யூஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸோ இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கார் ஏற்ற கார்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் சைடு பார்க்க பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் அது. நம்ம இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 100% லோன் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குங்கிற பட்சத்தில் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிங்ஸ் கார் திருச்சி இது இங்கே இருக்குன்றத பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ் போகிற வழியில் ஏர்ஃபோர்ஸ் தாண்டி ஒரு ரைட் சைடில் ஒரு 500 மீட்டர்ஸே அந்த கார்ஸ் வந்துடும். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோ ஆகும். என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு யூஸ்டு கார்ஸ் வாங்க விற்க ஏதாவது ஒரு சந்தைங்க எதிர்த்து ஒரு யூஸ்டு கார்ஸ் என்ன ரேட்டுக்கு சேல் ஆகும், நான் இது ஒரு யூஸ்டு கார்ஸ் பார்த்துருக்கேன், அது இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத தாராளமாக நான் உங்களுக்கு கைட் பார்த்தேன். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணித்தரேன்னு சொல்லி ஷோரூம்ல சொல்லியிருக்காங்க. மறக்காமல் வீடியோ பார்த்தேன்றதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் ஆகிட்டு பண்ணுங்கள். அன்டில் தென், இது உங்கள் ராஜேஷ், டீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.